வெல்கம் டு விகே கிச்சன் ஃபேமிலி. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு காலிஃப்ளவர் வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. என் பசங்களும் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. வாங்க அந்த சூப்பர் அண்ட் எம்மியான நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை நல்லா சுத்தப்படுத்தி சுடுதண்ணியில் லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் கடுகு உளுந்தம் பருப்பும் ஜீரகமும் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சுக்கிறட்டுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இது மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏதாவது காய் இல்லாட்டி கூட இந்த மாதிரி இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வச்சுட்டு ஒரு தயிர் பச்சடி, செம்ம டேஸ்ட்டு, செம்ம எம்மி. இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குட்டியாக கூட நறுக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நல்லா இஞ்சியையும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். 1-2 தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லா இந்த பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தட்டி போட்டிருக்கேங்க. அடுத்து ஒரு 2 புதினா, கருவேப்பிலை, ஒரே ஒரு புதினா. இப்போ வந்து வாங்க அதுக்கு மசாலா பொருட்கள். ஜீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன். அதே போல் மிளகாய் தூள் வந்து 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஜீரகத்தை வந்து நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த காலிஃப்ளவர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காலிஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில், ஈரமில்லாத மிக்சியில் க்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஜீரக பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து அந்த மசாலா கூட நல்லா கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா கோட் ஆகட்டும். அடுத்து ஒரு 3 முட்டையை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லா உடச்சி 3லேருந்து 4 முட்டை. இந்த முட்டையும் இந்த காலிஃப்ளவரை கூட சேர்த்துக்கோங்க. என்னடா முட்டை கூட காலிஃப்ளவராக நினைக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து இது பண்ணிக்கலாம். முட்டை சாப்பிடாத பிள்ளைங்க, காலிஃப்ளவர் சாப்பிடாத பிள்ளைங்களாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு கிளறி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், முட்டை நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸு நான் வந்து வடித்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த ரைஸையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ அந்த சாதத்தை இந்த காலிஃப்ளவரும் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு நான் லாஸ்ட்டாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடர், வீட்டிலேயே அரைச்ச பெப்பர் பவுடர் கொஞ்சமாக நான் வந்து நல்லா தூவிக்கிறேன். நீங்கள் மொதவும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, லாஸ்ட்லேயும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிள்ளி போட்ட கொத்தமல்லி எதழ் அதையும் நல்லா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு பெரட்டி எடுத்தால் அவ்வளோ ஒரு பிரமாதமான இருந்துச்சு இந்த காலிஃப்ளவர் முட்டை சாதம். இது ஸ்கூலு, ஆஃபீஸ்க்கு, வீட்டில் என்னைக்காவது ஒரு சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.